அன்பு உறவுகளே, உங்கள் எல்லாரையும் டேஸ்டி குமார் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம டேஸ்டி குமார் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்த மாதிரியே நம்மளுடைய 2வது சேனல் ரிவ்யூ குமாருங்கிற சேனலுக்கும் தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டேஸ்டி குமார் சேனலில் ஆம்லேட் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆம்லேட் பிடிக்காத ஆட்களே கிடையாது. இதில் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இது கூடவே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடலாம். மஞ்சள் பொடி சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே மசாலாலாம் நல்லா வதக்கிடணும். லைட்டாக அடிக்கி பிடிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடலாம். தண்ணி அதிகம் சேர்த்துட வேண்டாம். அந்த மசாலா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கிறதுல தான் அந்த குழம்போட டேஸ்ட் இருக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடலாம். அதிகம் சேர்த்துட வேண்டாம். ஓரளவுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆம்லேட்டு அது கூட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 ஆம்லேட் சேர்த்துருக்கேன். ஆம்லேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு கரண்டி வச்சு கிளறி விட வேண்டாம். இந்த அளவுக்கு அமுக்கி விட்டால் போதும். ஏன்னா கிளறி விடும் போது ஆம்லேட் உடஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம ஆம்லேட் குழம்பு ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எதுவுமே உடையலை, நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சொல்லிக்கிருக்கேன், நீங்கள் பண்ணுறதே கிடையாது.